மொழி தெரியாதவன் கூட, நம் இனம் சாராதவன் கூட நம் தலைவனை நேசிக்கிற நிலை வந்திருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். பிறகு இந்த பூந்தமல்லி, செங்கல்பட்டு சிறப்பு முகாம்களை மூடுகிற போராட்டம் என்பது ஐயா ஐயநாதன் அவர்கள் சொன்னது போல நமக்கு இது ஒரு அரசியல் இல்லை, சும்மா அரசியலுக்காக, கட்சி வளர்ச்சிக்காக ஒரு பொழுதுபோகாம இந்த போராட்டங்களை செய்யல. அதைத்தான் நமது இயக்கத்தினுடைய பெருமகன், நமது கட்சியினுடைய சர்வதேசிய பொறுப்பாளராக, தொடர்பாளராக இருக்கிற ஐயா ஐயநாதன் அவர்கள் பதிவு செய்தார். நாம் இந்த நிலத்தில் நிற்பது உளமாற உணர்ந்து இந்த மக்களுக்காக போராட நிற்கிறோம். அதுல ஆத்மார்த்தமாக நிற்கிறோம். அத உங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்க முடியாது. சந்தேகம் இருந்தா நீங்கள் எல்லாம் இப்படி திரண்டு வந்திருக்க போறதில்லை. இந்த களத்தை நமது அன்பு தென்னரசன் சொன்னது போல ஒரு பயிற்சி வகுப்பாக, ஒரு அரசியல் வகுப்பாக நீங்க கருதி கொள்ளணும். அதுக்கு தான் நீங்க அங்கெல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் செலவழிக்கும் போது, தேநீர் குடிச்சுக்கிட்டு சத்தம் போடும்போது கூட நான் கடுமையா கண்டிச்சேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கப்படாது. நமது புலவர் ஐயா ஐயநாதன் போன்றவர்கள், பெரிய பெரிய கருத்தாளர்கள் கருத்துக்களை பதிவு செய்யும் போது நீங்க கேட்டு உள்வாங்க வேண்டியது அவசியம். இந்த சந்தர்ப்பம் எல்லா நேரங்களிலும் கிடைக்காது. அன்பு தென்னரசு கிட்ட சொன்னேன், கட்டமைக்கப்பட்ட மாவட்டங்களில், பொறுப்புகள் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் பயிற்சி வகுப்புகளை தொடங்குங்க என்று சொன்னேன். ஏன் அதுன்னா, நாம் ஒரு அறிவை ஆயுதமாக கொண்டு ஜனநாயகத்தை பாதையாக கொண்டு செல்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கம். நாம செய்கிறதே வெறும் கட்சி அப்படி அடாவடி பண்ணி ரவடித்தனம் பண்ணி அப்படி பண்ணிட்டு வர ஒரு கட்சி இல்லை. நாம செய்யறது புரட்சி. ஏன் இது திரும்ப திரும்ப அந்த புரட்சி புரட்சி என்பதை நம்ம பதிவு செய்ய வேண்டியதுன்னா, வளமையான ஒரு ஆட்சி முறையை நம்ம செய்ய போறதே இல்லை. நமது ஆட்சி முறை என்பது நீங்க உங்கள் ஆள் மனதில் எழுதி வைத்துக் கொள்ளணும். இதுவரை இந்த நிலத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி முறை என்பது தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை. ஆனால் நாம் செய்ய போவது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தன்னலம் சார்ந்த கொடுமையான ஆட்சி முறையில எனக்கு உங்களை பிடிக்கலன்னா தூக்கி சிறையில போட்டுருவேன், சுட்டுவிட்டு எனக்கு ஒன்று கஞ்சா வச்சிருந்தாரு, ஆயுதம் வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அப்படித்தான் இதுவரை இந்த திராவிட அரசியல் கட்சிகள் இந்த நிலத்தில் ஆண்டு கொண்டிருக்குது. ஆனால் நாம் செய்ய வருவது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. அது புரட்சி. அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. காவல்துறை லஞ்சம் வாங்குது, என்ன செய்யும்? ஒரு உதவி ஆய்வாளருக்கு 7000 சம்பளம், 7000 ரூபாய் 8000 ரூபாய் சம்பளத்தை வச்சு எப்படி அவன் வாழுவான்? முதல்ல அதை சொல்லு. அரசு அங்கீகரிக்குது. ஏன்? அவன் கையூட்டு பெற்றுக் கொள்வான், லஞ்சம் வாங்கிக் கொள்வான், வசூலித்துக் கொள்வான் என்று அரசு அனுமதிக்குது. அப்புறம் நீ பாட்டுக்கு 7000 2 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டு 50 காசு டிப்ஸ் வைக்கிற நீ, அது அன்பளிப்புங்கிற. ஒரு காவல்துறை என்பதே நீ நினைச்சு பாரு, தீபாவளி நமக்கு இருக்குது, பொங்கல் நமக்கு இருக்குது, கிறிஸ்துமஸ் நமக்கு இருக்குது, ரம்ஜான் இருக்குது, இதெல்லாம் காவல்துறைக்கு இருக்குதா? எதுவுமே இல்லை. நீ தீபாவளிக்கு பட்டாசு நின்று வெடிக்காததா, அப்படி நின்று வெடி, நீ பல்லக்க நேரா தூக்கிட்டு போ, எல்லா இடத்துலயும் உனக்கு நிக்க வேண்டியது இருக்குது. அப்ப அத ரொம்ப கவனமா நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். நம்ம என்னுடைய பகலவன் படத்துல கூட ஒரு உரையாடல் இருக்கு. சாலையில ஒருத்தர் செத்து கிடப்பாரு, காவல்துறை அதிகாரியா நிக்கிற அந்த பகலவன் இதை பார்த்துருப்பாரு. அங்கே ஒரு உயிர் சக்கரத்தில் ஒரு வாட்டி மாமா அரப்பை நிக்கிறேன், திரும்பி இப்படி போடாம அவர் கேட்டுருது, இங்க வா அப்படின்னா. மாமா வரப்போங்க, மாமா அரப்பை என்ற என்னைய அப்படின்னா, இந்த செத்து கிடக்கிறவன் யாருன்னு தெரியாதுங்க. அப்படியா? அப்படின்னா உன் அண்ணனா இருக்கலாம், உன் மாமனா இருக்கலாம், உன் மச்சானா இருக்கலாம், உன் சித்தப்பனா இருக்கலாம், பெரியப்பனா இருக்கலாம். இத்தனை லட்சம் பேர் சாலையில போயிட்டு இருக்கிறடா, தெருவில் ஒருத்தன் செத்து பணம்னு விழுந்தா அந்த பணத்துக்கு முதல் சொந்தக்காரன் வந்து நிக்கிறேன் போலீஸ்காரன் தான்டா. நீ பாட்டு மாமா அரப்பைங்க. அந்த இதுக்காக நான் அந்த காவல்துறைக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைச்சிடக்கூடாது. நாம் ஆதரிச்சு பேசுகிற அளவுக்கு கண்ணியமும் நேர்மையும் உள்ள காவல்துறை அதிகாரிகள் அதுல இருக்கிறாங்கிறத நீங்க பெருமையா கருதணும், நினைக்கணும்.
அதனால ஒரு 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 நிர்வாகம் என்பது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இவ்வளவு இருந்தால்தான் அவர் வேலையை சரியாக செய்ய முடியும். உரிய சம்பளம், அதுக்கு மேல நீ ₹1 கைவிட்டு பெற்றால் டிஸ்மிஸ், அவ்வளவுதான். சஸ்பென்ஷன் எல்லாம் கிடையாது, பணி நீக்கம். அதுதான் அன்பான தன்னலமற்ற சர்வாதிகாரம். அதை நீ புரிஞ்சுக்கிறேன். பணம் வராது. ஊழலை ஒழித்தாலே இந்த தேசத்தை, இந்த நாட்டை நிர்வகிக்க தேவைக்கு அதிகமாக பணம் குவியும். தேவைக்கு அதிகமா. நீ நினைச்சு பாருங்க, ஒரு நாட்டுக்கு, இந்த நாட்டின் ராணுவத்திற்கு பாதுகாப்பிற்கான செலவு 1,70,000 கோடி. ஆனா 1,70,000 ஊழல் நடக்குது. ஸ்பெக்ட்ரம் 2G அலைக்கற்ற இல்ல. அப்ப இது எப்படி கொண்டு போய் சேர்ப்ப? நீ ஒரு கண்டுபிடிச்சு தெரிஞ்சதுல 1,70,000 கோடி. வேற எந்த துறையிலுமே ஊழல் இல்லையா? இருக்கு, கண்டுபிடிக்கல, தெரியல, மறைக்கப்பட்டது. இப்ப நிலக்கரி 10 லட்சம் கோடி நிலக்கரியில ஊழலாமே. அந்த துறை சார்ந்த அவ்வளவுலாம் இருக்காது. அவர் சொல்றாரு அவ்வளவுலாம் இருக்காது. இல்ல 3,80,000 கோடிக்கு மேல இதை இழப்பாமே. இந்த புள்ளி விவரம் அவ்வளவு துல்லியமாக இல்லை. இது பிரதமருடைய பதில். அதாவது அவருக்கு இந்த புள்ளி விவரத்துல அவ்வளவு அது அதிகம், அவ்வளவுலாம் இருக்காது, அதை விட அதிகமா தான் இருக்கும். அவர் ஐயா கலைஞர் அவர்கிட்ட என்ன 1,70,000 கோடி ஸ்பெக்ட்ரம்ல ஊழல். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் இவ்வளவு பணத்தை கொண்டு வர முடியுமா? ஒரு மனுஷன் கொண்டு வர முடியாதுன்னா உங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் மந்திரி பதவி வாங்கி கொடுத்துருக்குது. ஆள் கொஞ்சமா கொண்டு வாங்கலாங்க. இப்ப இந்த நிலையில இந்த நாடு போய்கிட்டு இருக்குன்னா இதை சரி செய்யறது கட்சி ஆட்சி சரி செய்ய முடியாது. கட்சியும் ஆட்சியும் சரி செய்ய முடியாது. தலைவர் பிரபாகரன் என்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, எவன் ஒருவன் இந்த இனத்திற்காக சாக துணிஞ்சு நிற்பானோ அவன் தான் தலைமை ஏற்கிற தகுதி பெறுவான் என்று சொல்றான். ஏன்? எதுவரை? இந்த இனம் விடுதலை அடைகிறவர். இந்த விடுதலைன்னா என்னன்னா, உங்களுக்கு இப்ப நாம பேசும்போது ஈழ பிரச்சனை என்று பேசக்கூடாது. ஈழம் எப்பவுமே அது விடுதலை, அப்படிதான் நீங்க பேசணும். பிரச்சனை காவிரி நதிநீர் பிரச்சனை. இப்ப இந்த சிறப்பு முகாம் இழுத்து மூடுறது பிரச்சனை, சிக்கல். முல்லை பெரியாறு அது சிக்கல், அது பிரச்சனை. ஆனால் ஈழம் பிரச்சனை அல்ல, ஒரு தேசிய இனத்தின் விடுதலை. அத போய் பிரச்சனை, அதுவும் ஒரு பிரச்சனைங்க அப்படி சொல்லக்கூடாது. அதனால நம்மை ஈழத்தை மட்டுமே பேசுறான் என்று சொன்னால் நீங்க மிக பெருமை அடைங்க, மிக மிக பெருமை அடைங்க. ஏன்னா ஒரு இனம் தனக்கான தேசம் அடைகிற, நாடு அடைகிறதை விட வேறு எந்த இலட்சியத்தையும் கொள்ள முடியாது. ஒரு இனம் தனக்கென்று நாடு அடைவதை விட மிகச்சிறந்த புரட்சியோ மிகச்சிறந்த லட்சியமோ ஒன்றும் இருக்க முடியாது. அப்ப இது என்ன நீங்க கவனிக்கணும்னா, எந்த பிரச்சனையை போராடி நாம் தீர்வு கண்டாலும் இந்த இனம் முழுமையான விடுதலையை அடைய வேண்டும் என்றால் அது தனக்கென்று ஒரு தேசத்தை அடைய வேண்டும். அப்பதான் அது முழுமையான விடுதலையை அடையும். அத நீங்க புரிந்து இங்க பேசி இப்ப எதுக்கு இந்த மாதிரி வகுப்புகளை நீங்க தவறாம பங்கேற்கணும் அப்படின்னா, நான் என்ன உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். தம்பி அன்பு தன்னரசன் கூட பதிவு செஞ்சாங்க, எல்லோரையும் பேச அனுமதிக்கணும்னா, ஏன்னா நம்ம இருக்கிற ஒரே கருவி பேச்சுதான், ஒரே கருவி பேச்சுதான். இத்தனை பேர ஒரு தனி மனிதன் நான் செய்ய வந்த வேலை என்ன? பஞ்சம் பழைக்க வந்தவன் பரமக்குடியில இருந்து. பஞ்சம் பழைக்க இன்னும் ஒழுங்கா படைச்சனா இல்ல. ஆனால் செய்ய வந்த வேலை என்ன, செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை என்ன, அது வேற. ஆனால் இந்த வேலையை மனநிறைவோடு ஒரு உறுதியோடு வெறியோடு செய்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன, என்னிடத்துல என்ன இருந்துச்சு? உண்மை இருந்துச்சு, நேர்மை இருந்துச்சு, சத்தியம் இருந்துச்சு, அதை உறக்க பேசுற திமிரு இருந்துச்சு. எதுக்கும் பயப்படல. கருணாநிதி என்ன நினைச்சாரு? சின்ன பையன் சினிமா எடுத்துருக்க டைரக்டர்,
ஏதோ தண்ணியை போடுவாங்க, அழகழகு பொண்ணுகளோட அப்படியே உல்லாசமா சந்தோஷமா இருப்பாங்க, படுத்துக்குவாங்க. 4 நாளைக்கு தூக்கி உள்ள போட்டோம்னா பயந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சது. அவர் போட்டு பார்த்தார். அப்புறம் திருப்பி வெளியில வந்தோன்னா 15 நாள் தான் இடைவெளி. அப்புறம் திருப்பி ஈரோட்டில் கருங்கல் பாளையத்தில் பேசுனதுக்கு தூக்கி போட்டார் 45 நாள். திருப்பி ஒரு 15 நாள் தான் இடைவெளி. திருநெல்வேலியில பேசுனதுக்கு தேசிய பாதுகாப்பு திருப்பி 90 நாள் புதுச்சேரியில போட்டாரு. திருப்பி வெளியில பேசி மறுபடியும் இங்கேயுமே தூக்கி போட்டாரு. அதான் அந்த கட்சியிலே இருக்கிற மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, வானூர்தியில எதிர்பாராம சந்திக்க வேண்டியதாயிருச்சு பெரிய பெரிய தலைவர்களை. நான் அப்படியே அமைதியா இருந்தோன்னா 2 பேருமே என் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு தம்பி, அதாவது நீ உன்னை என்ன செஞ்சாலும் உன் டெம்பர்மெண்ட்டை நீ குறைச்சிக்கல. ஆமாங்க ஆமாங்க. அதுலதான் அவங்க பயந்துட்டாங்க. யாரு? அவங்களே. ஒண்ணுதான், நாம சத்தியத்தின் உருவமாக நின்ற ஒரு பெரும் தலைவனின் பிள்ளைகள் சத்தியத்தின் பக்கம் நிற்கும். உண்மையை பேசுறதுக்கு ஓங்கி பேசணும், வணங்க உண்மையை உறக்க சொல்லணும். நாம போராளிகள், தளபதிகள். தலைவர்கிட்ட சும்மா பேச்சுவாக்கள் இப்படி நடந்தும்போது பேசியே எல்லாம் நான் இந்த பேசுறதே ஒழிக்கணும், பேசியே நீங்க வீணாக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவர் தலைவர் படக்குன்னு வாயை பொறுத்துறாரு. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. பேச்சு ராணுவத்தின் ஒரு படைப்பிரிவு என்கிறார். பேச்சு ராணுவத்தின் ஒரு படைப்பிரிவு. பேசல, இந்த விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தலைன்னா உங்களை இவ்வளவு பேரை திரட்டிருக்க முடியாது. தனி ஒரு மனிதன் போராடி ஒரு இனத்தின் விடுதலை வெல்ல முடியாது. தனி மனிதன் இயக்கம் அல்ல. தனி மனிதன் தோப்பாகாது, அது சரி. ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது. அது 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 எப்படி தனி மரம் தோப்பாகாது என்பது சரியோ, அதுபோல தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது என்பது